வெல்கம் டு நம்ம வீடியோ. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் அறையில நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா மிளகாய் பஜ்ஜி தாங்க இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போறோம். இது ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா இருக்கும், டீ டைம் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கும். ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அது இந்த மழை காலத்துக்கு செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து செய்யலாம். இந்த மிளகாய் பஜ்ஜி பார்த்தீங்கன்னா நம்ம கடையில தாங்க வாங்கி சாப்பிட்ருப்போம். இதை நம்ம வீட்லயே வந்து ரெடி பண்ணலாம். இந்த மிளகாய் பஜ்ஜி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னைக்கு உள்ள ஸ்டஃபிங் வச்சு செஞ்சிருக்கேன். ஸோ அதை எப்படி ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்படி செய்யறாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாம் இன்னைக்கு மிளகாய்க்குள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சு தான் இன்றைக்கி நம்ம மிளகாய் பஜ்ஜி வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து நான் நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இது லைட்டாக ஹீட்டில் இருக்குது. ஸோ கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ இது கூட நான் கொத்தமல்லி தழை வந்து போடுறேன். அது அடுத்து இது கூட வந்து 2 பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவருக்காக நான் வந்துட்டு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ பச்சை மிளகாயும் போட்டாச்சு. அடுத்தது பெரிய வெங்காயம். நான் ஒரு பெரிய வெங்காயம், சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் 1 போட்டிருக்கேன். இது நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் வந்து சாய்ஸ் தான், போட்டாலும் போடலாம், இல்லைனா தேவையில்லைங்க. இப்போ இது போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு வரமிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும், அதுக்காக நான் வந்து ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு நம்ம பெரட்டிக்கலாம். ஸோ நம்ம கடையில் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து மிளகாய் பஜ்ஜி வந்து போடுவாங்க. இந்த மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வச்சு போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஸ்டஃபிங்க்கு வந்து இந்த மாதிரி நல்லா நம்ம இது ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை உரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு மாவு வந்து கலக்க போகிறோம். இதுக்காக நான் வந்து கடையில் வந்து பஜ்ஜி மாவுலாம் வாங்கலைங்க. இது கடல மாவு தான். கடல மாவு வந்து 2 கரண்டி போட்டிருக்கேன். அடுத்தது அரிசி மாவு வந்துட்டு 1 கரண்டி. இது சோடா உப்பு வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன். இதுக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் தூள் வந்து போட்டிருக்கேன். அடுத்து இதுக்கு கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. கடல மாவு, கொஞ்சமாக அரிசி மாவு, அடுத்தது சோடா உப்பு வந்து லைட்டாக 1 பிஞ்ச் போட்டிங்கன்னா போதும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் வரமிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கலந்துக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்தோடனே அதிகமாக ஊற்ற வேணாங்க. ஃபஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். கொஞ்சம் கெட்டி பதமாக ஒரு பஜ்ஜி போட்டால் எந்த கன்சிஸ்டன்ட்ல இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்ட் வர வரைக்கும் இதை நம்ம கலக்கிக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் கலக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பஜ்ஜி மாவு வந்து கலக்கிக்கலாம். ஸோ இது கடையில் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை, கடல மாவு வந்து வச்சு நீங்கள் நாமளே வந்து வீட்டிலேயே வந்து இதை ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மாவு வந்து நான் கன்சிஸ்டன்ட்டுக்கு கலக்கிக்கிட்டேன். இப்போ அடுத்தது நம்ம குடமிளகாய் வந்து எடுத்திருக்கேன். இந்த பஜ்ஜி மிளகாய் வந்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற விதை வந்து எடுத்துடலாங்க. ஏன்னா விதை வந்து கொஞ்சம் காரம் தரும், அதனால் உள்ளே இருக்கிற விதை எடுத்துடலாம். அதுக்காக மேலே வந்து லைட்டாக கீரல் போட்டுட்டு உள்ளே இருக்கிற விதை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி கை விட்டு உள்ளே எடுத்திங்கனாலே அந்த உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் வரும். லைட்டாக இது வந்து கீழே தட்டினீங்க அப்படின்னா அந்த விதை எல்லாமே வந்துட்டு கொட்டிடும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொட்டினீங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற விதைகள் எல்லாமே வந்து கொட்டிடும். ஸோ இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் நான் இதே மாதிரி விதைகள் வந்து எடுத்துடுறேன். லைட்டாக நம்ம மேலே கீரல் போட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற விதை எடுக்கிறது, அவ்வளோதாங்க. இப்போ விதை எடுத்தாச்சு. இப்போ உள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து லைட்டாக வந்துட்டு உள்ளே வந்து நம்ம உள்ளே வச்சு இது பண்ணணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் வந்து உள்ளே வச்சு விட்றேன். ஸோ உள்ளே எந்த அளவுக்கு போக முடியுதோ அந்த அளவுக்கு உள்ளே வச்சு விடுங்க. வச்சுட்டு மேலே வந்து எக்ஸ்ட்ரா பீஸஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மேலே வந்துட்டு அந்த மாவு கொஞ்சமாக வரும் இந்த உருளைக்கிழங்கு. ஸோ அதையும் எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நல்லா கவரான மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டஃபிங் வந்து இந்த மாதிரி தாங்க வைக்கணும். ஸோ ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டஃபிங் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா பஜ்ஜிக்கும் வந்துட்டு எல்லா மிளகாய்க்கும் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்டஃபிங் வந்து எல்லாத்துக்கும் வந்து இதே மாதிரி வச்சிடலாம்.
இப்போ பாருங்க உங்களுக்கு அடுத்ததும் நான் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி உள்ள வந்து எந்த அளவுக்கு உள்ள வந்து வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு உள்ள வச்சுட்டு லைட்டாக மேலே ப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த மேலே மீதி வெளியே வர்றது எல்லாம் எடுத்துருங்க. நல்லா க்ளோஸ் ஆகி ஃபுல்லாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இப்படி வரும். ஸோ இதை எடுத்துடலாம், அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஆயில் வந்து நான் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகுது. இப்போ இந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது பஜ்ஜி மாவும் நம்ம வந்து கலக்கி வச்சுட்டோம். ஸோ ஈஸியாக நம்ம வந்து இதை பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க இனிமேல் நம்ம வேலை. ஸோ கடையில் வந்து நார்மலாக வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நான் எல்லா பஜ்ஜிலையும் வந்துட்டு ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மிளகாய் எடுத்துட்டு காம்பு வந்து எடுத்துடக்கூடாது, ஏன்னா இதுக்கு காம்பு தான் வந்துட்டு ரொம்ப நல்லது. அந்த காம்பு வந்து எடுக்காமல் அப்படியே வந்துட்டு மாவுக்குள்ளே வந்து ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிற மாதிரி மாவு வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுட்டா அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் நான் ஒரு 2 பஜ்ஜி வந்து போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா ப்ரௌன் கலர் வந்து 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நம்ம லைட்டாக சோடாப்பூ போட்டனால இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் உப்பி இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ சோடாப்பூ அதிகமாக போடக்கூடாது, சும்மா லைட்டாக ஒரு பிஞ்ச் போட்டிங்க அப்படின்னாவே போதும். இப்போ பாருங்கள் 2 பக்கமும் நல்லா ப்ரௌனிஷாக வெந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்து நான் இன்னொரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடுறேங்க. இப்போ இதை இன்னொரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ ஈஸியான மெத்தடு தான், ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துட்டேன். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.